நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் வழங்கப்பட்டுள்ள பட்டா ரத்து. நீர்நிலைகளை காக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகம் இறைவனால் படைக்கப்பெற்று இயற்கையாகவே அவனுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் போன்ற அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது. ஆம், மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து வகை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மூலிகை செடி போன்ற விஷயங்களும் இவ்வையகத்தில் மிகுந்தே காணப்படுகின்றன. இத்தகைய வகையில் இறைவன் இயற்கை வடிவில் செடிகள், கொடிகள், மரங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள், நீர்நிலைகளான ஆறு, ஏரி, குளம், கடல் என அனைத்தையும் மனிதன் வாழ்வதற்காக படைத்துவிட்டு மனிதனையும் படைத்து இப்பூமியில் எவ்வித குறைபாடும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து வைத்துள்ளான். இவை அனைத்தும் மனிதன் வாழ்வதற்காக இறைவனால் இயற்கையால் ஒரு கொடையாக வழங்கப்பட்டிருப்பினும் மனிதன் தன் சுயநலத்திற்காக தனக்கு நன்மை செய்யக்கூடியவற்றை தாங்கள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக உள்ளவற்றை கூட விட்டு வைக்காமல் அழித்துவிடும் குணம் கொண்டவனாய், இதனால் தன் மனிதகுல வருங்கால சந்ததிக்கு தானே இப்பூமியை ஒரு சவக்கிடங்காக மாற்றிவிடும் வேலையை செய்து வருகிறான். ஆம், வாழ்வின் அமிர்தம் என அழைக்கப்படும் நீர்நிலை தொடங்கி இயற்கையின் அரண்மனையான காடுகள் வரை எதையும் விட்டு வைக்காமல் தன் சுய லாபத்திற்காக மெல்ல அழித்து தானே இன்று சாவின் விளிம்பில் வந்து நிற்கும் அளவிற்கு அபாயகரமான நிலைக்கு சென்று விட்டான். மனிதன் வாழ்வதற்கு இப்பூமியில் இடமே இல்லாதது போல் இலவசமாக கிடக்கும் இடங்கள் என்ற போக்கில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து மனிதன் தவறான செயல்களில் ஈடுபட்டு அவற்றை மெல்ல மெல்ல அழித்து இன்று மழை, வெள்ளம் போன்ற இயற்கையின் செயல்பாடுகளுக்கு மிகுந்த இடையூறு விளைவிப்பனாக மாறி இயற்கை தாயின் கோபத்திற்கு பெரிதும் ஆளாகிவிட்டான். இதனால் அவ்வப்போது மனிதன் கொத்து கொத்தாக அழிவதையும் அவனது உடைமைகள் நீர்க்கிரையாவதையும் காண முடிகிறது. எத்தகைய பாதிப்புக்குள்ளாகியுள்ள போதிலும் மனிதன் தன் போக்கை இன்னும் மாற்றிக்கொள்ளாத மடையனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இவனின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது மற்றும் காப்பது சம்பந்தமாக முக்கியமான ஓர் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த மணிபாரதி என்பவர். வழக்கின் சாரம்: மதுரை பகுதியின் முக்கிய நீர்நிலை பகுதிகளான வண்டியூர் கண்மாய் கரையில் மேம்பாலமும் திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாய் கரையில் இருவழிச்சாலையும் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதால் அவ்விரு நீர்நிலைகளும் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதாக மனு செய்திருந்தார். அவ்வழக்கு சம்பந்தமான விசாரணை நடைபெற்று அவ்விரு இடங்களும் மாண்புமிகு நீதியரசர்கள் தலைமையில் மேற்பார்வையிடப்பட்டு மேற்கண்ட இரு நீர்நிலைகளின் கொள்ளளவிற்கும் அவ்வகை செயல்பாடுகளால் எவ்வித குந்தகமும் இல்லாத நிலையில் மேற்கண்ட செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மேற்கண்ட இது போன்ற செயல்பாடுகள் காரணமாக பெரும்பாலான நீர்நிலையங்கள் அழிந்துவிட்ட நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆம், இன்றைய பெரும்பாலான நீதித்துறை வளாகங்கள் நீர்பிடிப்பு பகுதிகளிலே கட்டப்பட்டுள்ளது நீதித்துறையையே பெரும் வருத்தம் கொள்ளச் செய்யும் செயல்பாடாக குறிப்பிடப்பட்டு நீர்நிலைகளை பாதுகாக்க நீர்நிலை பற்றிய அனைத்து விபரங்களும் அனைத்து பொதுமக்களுக்கும் அபட்டமாக தெரியவும் அவற்றை கண்காணிக்கும் வகையிலும் புதிய இணையதளம் ஒன்று அரசால்
6 மாத காலத்திற்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இவ்விணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள தரவுகள் எதுவும் தவறானவையாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும், மேலும் 1/1/2000ற்கு பிறகு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகை பட்டாக்களும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய வகையில் வருங்கால சந்ததிக்கு மனிதன் நீர்நிலைகளை விட்டு வைப்பதற்கான ஒரு அதிரடியான உத்தரவை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது அனைவரையும் மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது. நீர்நிலைகளை காப்போம், நீண்ட நாள் மனித இனம் வாழ வழி செய்வோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.